जय शिव शक्ति जय पांडव सेना। ओम 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 வீடு வீடாக மதுபன்னாக்கி வீர்கள் அசத்தியத்தை சாத்தியமாக்கினீர்கள். ஓம் சாந்தி. தண்ணீரில் தாமரை என்ற பட்டி 24 நாளுக்காக நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 15வது நாள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கண்களை மூடி ஒரு சின்ன அனுபவம் பண்ணலாம். நான் சாந்த ஸ்வரூப ஆத்மா, சாந்தி கடலின் குழந்தை, அமைதி என்னுடைய சுய தர்மம், சாந்தி என்னுடைய ஸ்வரூபம், நான் சாந்தி தாம நிவாசி. நான் இந்த பூமியில் சாந்தியை பரப்புவதற்காக அவதரித்துள்ளேன். இப்போ நம்ம கண்களை திறந்துக்கலாம். இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு ரொம்ப பிரியமான இடம் எது? மதுபன், அபு. கூடவே பாபாவுக்கு ரொம்ப பிரியமான இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு பிரசித்தமான கோவில் இருக்கு. ரொம்ப பக்கத்துல எந்த கோவில் இருக்கு? அது ரொம்ப பிரசித்தமான கோவில், அதர் குமாரியினுடைய கோவில். அத பாபா என்ன சொல்றாருன்னா அபுவின் தேவி அப்படின்னு சொல்றாரு. அபுவை பாலனை செய்பவர் அபு, அதாவது அப்பாவின் வீடு மற்றும் அப்பாவின் வீட்டை பாலனை செய்கிற தேவியோட அந்த கோவில். அப்படின்னா அப்பாவோட வீட்டை பாலனை செய்யறது யாரு? யாருடைய நினைவா அந்த கோவில் கட்டியிருக்காங்க? அதுதான் இந்த பட்டியினுடைய டைட்டில், யுகல். அந்த அதர்குமாரியே அப்பாவின் வீட்டை பாலனை பண்றாங்க. அவருடைய நினைவாக பாபா இவ்வளோ பக்கத்துல கோவில் கட்ட வச்சிருக்காரு. கூடவே அந்த கோவில்ல 365 படிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையில பார்த்தோம் அப்படின்னா பூமி சூரியனை சுத்தி எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். 365 நாள் சுத்திக்கிட்டே இருக்கு பூமியே, சூரியனை சுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வேற எங்குமே போகாது, அதையே சுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாபாவோட குழந்தைகள் அந்த பரமாத்மா சூரியனை சுத்திட்டே இருக்கிறோம். அதனாலதான் அதனுடைய நினைவாக அங்க 365 படிகள் கட்டப்பட்டிருக்கு. கூடவே நீங்க எப்போவாவது பாபாவினுடைய யுகல் மூர்த்திகளினுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீடு மாதிரி இருக்காது. அது எப்பவுமே ஆசிரமம் போல இருக்கும், ஆசிரமம் மாதிரி இருக்கும். சின்ன வீடா இருக்கும். அதுல பாபாவுக்கு ஒரு சின்ன இடம் கண்டிப்பா இருக்கும். போகுக்காக தட்டு வச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அப்படி பார்த்தா நம்மளால இப்படி ஒரு ஆசிரமத்துக்கு வந்தது போல தோணும். இப்போ பாரதத்துல ஆசிரமத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே அது யாருடைய புகழ் அப்படின்னா பாபாவோட இந்த யுகல் மூர்த்தி, அதாவது யுகல்ஸா இருக்காங்க இல்லையா, பாபா வீட்டுக்கு வராங்க இல்லையா, அந்த குழந்தைகளினுடைய ஆசிரமத்தினுடைய புகழ் தான் அது. அவங்களுடைய வீட்டுக்கு போய் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நாங்க ஒரு வீட்டுக்கு வந்திருந்தோம் அப்படின்னு தோணாது. நாங்க ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோ பவித்திரமான சூழ்நிலை அங்க இருக்கும். கூடவே எல்லா இடமும் இது என்னோட பாபாவோட வீடு, இது என் பாபாவின் வீடு அப்படின்னு, என்னோட பாபா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதாவது நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாபாவோட நினைவு வர ஸ்டார்ட் ஆயிடும். கூடவே இந்த கோவிலுக்கு நம்ம போறப்போ இந்த கோவிலினுடைய குகையில தேவியினுடைய சிலை இருக்குன்னு சொல்றாங்க. யாரு போனாலும் குனிஞ்சு போகணும், அங்க குனியணும். அப்படின்னா 18/2/2008 வாணியில பாபா யுகல்களை பார்த்தப்போ 2 விஷயம் சொல்றாரு. பாபா சொல்றாரு, யுகல்கள் என்ன செஞ்சாங்க? முதல்ல உலக மக்களுக்கு ஒரு பிரேரணை கிடைச்சது, நாமளும் செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. யுகல்கள் ஒரு ப்ரூஃப் செஞ்சு காமிச்சாங்க. முன்னாடி பிரம்மா குமாரிகளினுடைய வீடு குடும்பத்தை பத்தி என்ன சொல்றாங்க? குடும்பத்துல இருந்து எல்லாரையும் பறிச்சிடுறாங்க, வளர்க்கிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யுகல்களை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பிரேரணை கிடைச்சது, நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு. இப்ப நாமளும் குடும்பத்துல இருந்துகிட்டே எல்லாமே செய்ய முடியும், நாமளும் இதை செய்ய முடியும். யுகல்கள் எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி நம்மளும் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் தோண ஸ்டார்ட் பண்ணுச்சு. இப்ப 2வது பாபா சொன்னாரு, சாத்தியமற்றதாக இருந்தாலும் முடியாத ஒரு விஷயத்த கூட நீங்க எல்லாரும் முடிச்சு காட்ட முடியும்.
குடும்பத்துல இருந்தபடியே காமிச்சிட்டு இருக்கீங்க. எந்த தேதியில பாபா சொல்லியிருக்காரு? இன்னைக்கு முரளி 18/2/2008. அதாவது பாபா என்ன செஞ்சாரு? பார்ட்டிகளை சந்திச்சப்போ சொன்னாரு. அதனாலதான் தேதியோட உங்களுக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு உதாரணம் கொடுத்து பாபா 18ஆம் தேதி சொல்றாரு. பார்ட்டிகளை முரளியில எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது நம்மளுடைய முரளி, நம்மளுடைய தீம் இல்லையா? அதனால நம்முடைய டாபிக்காக இருக்கு. அதனாலதான் அதை நான் எடுத்தேன். அப்படின்னா பாபா சொன்னாரு, சாத்தியமற்றதாக இருந்ததை நீங்க எல்லாம் சாத்தியமாக ஆக்கணும், முடியாததை கூட முடிச்சு காட்டணும். இயற்கை மற்றும் இயற்கை இங்க இருந்தபடியே நம்ம என்ன செய்யணும்? தூய்மையாக இருந்து தாமரை மலர் மாதிரி இருந்து நீங்க எல்லாருமே முடியாத விஷயத்தையும் முடிச்சு காமிச்சிருக்கீங்க. கூடவே குணிவதற்காக பகவான் ஒரு விஷயம் சொன்னாரு. 2வது அந்தர்முக குகையில இருக்கக்கூடிய அந்த சிலை. குகை அப்படின்னா உள்நோக்கு முகத்தன்மையினுடைய சின்னம். அதுதான் நம்மளுடைய முதல் பாயிண்ட். சாந்தியின் சக்தியை சேமிக்கணும். அப்படின்னா சாந்தியின் சக்தியை சேமிக்கணும்னா உள்நோக்கு முகமுடையவர் அப்படின்ற குகைக்குள்ள போகணும். எவ்வளோ நம்ம உள்நோக்கு முகமுடையவராய் இருப்போமோ அந்த அளவு சாந்தியினுடைய சக்தியை சேமிக்க முடியும். நான் யாரு? சாந்த ஸ்வரூப ஆத்மா. சாந்தி தாமம் என்னோட வீடு. நான் சாந்தி தாமத்தினுடைய நிவாசி. சாந்தியினுடைய கடல் என்னுடைய தந்தை. எவ்வளவு அந்த சாந்தியை சிந்திப்போமோ, அதை மனனம் செய்வோமோ, நாம கண்களால பார்க்கக்கூடிய ஆத்மா, வாயால பேசக்கூடிய ஆத்மா எவ்வளோ உள்நோக்கு முகமுடையவராக இருப்போமோ அவ்வளோ அமைதியை சேமிக்க முடியும். இந்த முரளியில பாபா சொன்னாரு, தர்மகர்த்தா, ராஜா, சயின்ஸு இது எல்லாருமே கலக்கத்துல இருக்காங்க. ஆனா பாபாவோட நம்பிக்கையினுடைய தீபங்கள் என்ன செய்வாங்க? அவங்க உலகத்தை மாத்துவாங்க. அப்படின்னா நம்பிக்கையினுடைய தீபம் யாரு? கூடவே பிரபு பாலனையில வளர்ந்து குழந்தைகளினுடைய நம்பிக்கை தீபங்கள். அவங்க தான் இந்த உலகத்தை மாத்துவாங்க. அவங்க தான் மாற்றவும் முடியும். சயின்ஸ் கிடையாது, சைலண்ட் சக்தியால தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். பாபா திரும்ப திரும்ப முழு முரளியும் அமைதியினுடைய சக்தியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. இதுல பாபா சொல்றாரு, மம்மா பாபா சாந்தியினுடைய சக்தியை சேமிச்சாங்க. தாதியும் சாந்தியினுடைய சக்தி சேமிச்சாங்க. நீங்களும் அமைதியினுடைய சக்திய ஒவ்வொரு கணமும் சேமிக்கணும். அப்புறம் நாம 2வது பாயிண்ட்டுக்கு போலாம். அதுல நெகட்டிவ் மற்றும் வீணானவற்றில இருந்து முக்தியா இருக்கணும். இப்போது வாயுமண்டலத்துல என்ன இருக்கு? வாயுமண்டலம் எப்படி இருக்கு? நெகட்டிவ் நிறைஞ்சதா இருக்கு. உலகத்துல பல விஷயம் நடக்குது. அதுல நம்ம எல்லாருமே கவனம் போயிடுது. கூடவே பல வீடியோக்களை மக்கள் நமக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்து நெகட்டிவ் சிந்தனைகள் வர ஆரம்பிக்குது. இப்ப நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்மளுடைய தொடர்புல இருக்காங்க. அவங்க பாபா குழந்தை இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ அனுப்புனாரு. எப்போல்லாம் மனசு அசாந்தியா இருக்கோ அப்போல்லாம் அவர் என்கிட்ட பேசுவாரு. ஆனா அவர் ஒரு வீடியோ போட்டுட்டு ஃபோன் பண்ணி பாருங்க உங்க நிறுவனத்துல என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன், என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தேன். பிறகு நம்ம சொன்னோம், நம்மளுடைய நிறுவனத்தின் பெயர் என்ன, நாம இருக்கக்கூடிய இடம். இப்ப அவர் சொன்னாரு, பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்னு. அதுக்கு நாம சொன்னோம், உங்களுக்கு பெயர் தெரியும், ஆனா அது ஒரு வித்யாலயம். இந்த உலகத்துல வித்யாலயம் இருக்கும். அதுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல சிலர் டாப் கிரேட்ல இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க, சிலர் கொஞ்சம் கம்மியா படிப்பாங்க. இப்ப சிலர் முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க படிக்கிறதுக்காக. சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரொம்ப சூப்பரா படிப்பாங்க. இப்ப பலவீனமானவங்களும் இருப்பாங்க, சங்கதோஷத்துல விழுந்தவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வித்யாலயத்தை விட்டு போறவங்களும் இருப்பாங்க. அதனால அவங்க யார் மீது குற்றம் சொல்ல முடியும்? வித்யாலயத்தினுடைய மீது குற்றம் சாட்டுவாங்களா? இப்போ காலேஜ் அப்படின்னா, யூனிவர்சிட்டி அப்படின்னா எல்லா வகையான ஸ்டூடெண்ட்ஸுமே இருப்பாங்க. அந்த மாதிரி படிக்க கற்பிப்பவர் சரியில்லை, இல்லை மாஸ்டர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு நீங்க அனுப்பின வீடியோவும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்டோட வீடியோ. அங்கேயும் நீங்க பார்த்தீங்க, நான் பார்த்தோம் இல்லையா? அப்போ நாம அவர்கிட்ட சொன்னோம், 25 லட்சம்னு சொல்றாங்க. இப்ப பாபா பாபாவோட குழந்தைங்க, குடும்பத்துல வாழக்கூடிய குழந்தைங்க தாமரை மலர் போல வாழ்றவங்க.
நீர்ல இருந்தும் பற்றற்றவர்களாக இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளின் வீடியோவை நீங்க ஏன் அனுப்பல இல்லையா? அப்ப அவர் என்ன வீடியோ அனுப்புனாரு அப்படின்னா, ஏதோ தப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய தவறான கருத்தை ஒன்று அனுப்பியிருக்கார். இப்ப அப்படி அனுப்புறப்போ இந்த மாதிரி வீடியோஸை நீங்க ஏன் அனுப்பல? நல்லதாக இருக்கக்கூடிய வீடியோஸ். இப்ப நீங்க வித்தியாலயத்தை விட்டு சென்றவர்களினுடைய பலவீனமானவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில சன்ஸ்காரம், தேவையில்லாத சன்ஸ்காரம் இருக்கும் இல்லையா, அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த நெகட்டிவ் வீடியோஸை பாக்குறீங்க. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நாம யாருடைய வீடியோவை பார்த்தாலும் அவங்களோட வார்த்தைகளினுடைய வைப்ரேஷன் நம்மளை பாதிக்குது. நாம வெறும் பார்க்கல, அவங்களுடைய வைப்ரேஷனும் நம்ம கிட்ட வருது. நம்ம தாதிகளின் வீடியோவை பார்க்குறப்போ, பாபாவோட வீடியோவை கேட்குறப்போ என்ன சக்தி வந்துடுது நமக்கு. இப்போ அப்படின்னா நான் அவருக்கு புரிய வச்சேன், நீங்கள் ஏதாவது நெகட்டிவ் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்க எல்லாம் லோ கிரேட் ஆத்மாக்கள், ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். ஏன்னா அப்படிப்பட்ட கர்மங்களை அவங்களால தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆத்மாக்களை பார்த்தா நீங்க ஏற்கனவே அசாந்தியா இருக்கீங்க, இன்னும் அதிகமாக அசாந்தியா ஆயிடுவீங்க. அவர் சொன்னாரு, அதை பார்த்ததுல இருந்து உண்மையாவே மனசு ரொம்ப அமைதி இல்லாம இருக்குன்னு. அதுக்கு நான் சொன்னேன், அதனுடைய வைப்ரேஷன் உங்ககிட்ட வந்திருக்கு, நீங்க வெறும் வீடியோ மட்டும் பார்க்கல, அந்த வைப்ரேஷன் உங்களை பாதிக்குது. அதனால அப்படிப்பட்டதை பார்க்காதீங்க. அப்புறம் அவர் சொன்னாரு, சரி நான் இனிமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு, இன்னையிலிருந்து அப்படிப்பட்டதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், நமக்கு 25 இவ்வளோ சேனல்ஸ் இருக்கு, இவ்வளோ பாபா குழந்தைங்களோட வீடியோ இருக்கு, நல்லதை பாருங்க. பார்க்க வேணும்னா நல்ல அனுபவங்களை கேளுங்க. ஒவ்வொன்றுமே ஒரு அனுபவம், அதை நீங்க விட்டுட்டீங்க, ஒரு நெகட்டிவை பார்த்து அனுப்புறீங்க. அப்படின்னா இந்த முரளியில பாபா ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப நுணுக்கமாக சூட்சுமமான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அதுல நெகட்டிவ் சூழ்நிலைகள் உருவாகும், ஆனாலும் உங்ககிட்ட அமைதியினுடைய சக்தி இருக்கணும், சேமிக்கப்பட்டிருக்கணும். அதனால நீங்க முழு உலகத்துக்கும் அமைதியினுடைய சக்தியை கொடுக்க முடியும். இதே முரளியில பாபா சொல்றாரு, நினைவால் அமைதியின் சக்தி சேமிப்பாகுது. எவ்வளோ நீங்க நினைவுல இருப்பீங்களோ அவ்வளவு சாந்தியின் சக்தி சேமிப்பாகும். கூடவே நினைவிற்காக நாம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், பகவானின் நினைவிற்காக சொல்கிறார்கள் அல்லவா. யார் மீது பிரேரணை சொல்கிறார்களோ அவங்களுடைய நினைவு வருகிறது. யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவங்களுடைய நினைவு தானாவே வரும். யார் மீது அன்பு இருக்குதோ அவங்க நினைவு தானாவே வரும். கூடவே அன்புக்கு என்ன வேணும்? ஒரு 5-6 விஷயம் இருந்தது அப்படின்னா அவங்க மேல அன்பு வருது. முதல்ல யாராவது பாசமா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல அன்பு வந்துடுது. குணவானா இருந்தாங்கன்னா அவங்க மேல அன்பு வந்துடுது. யாராவது நல்ல உறவினரா இருந்தாங்கன்னா அவங்க மேல அன்பு வரும். யாருக்கிட்ட இருந்து பிராப்தி கிடைக்குது அப்படின்னா அன்பு வருது. இப்ப எங்க இருந்து பிராப்தி கிடைத்ததோ, ஒத்துழைப்பு கிடைச்சதோ அங்க அமைதி, அன்பு வந்துடுது. தன்னுடைய விஷயம் ஏதாவது நிறைவேறுச்சு அப்படின்னா அன்பு வந்துடுது. யாராவது நமக்கு உதவி பண்றாங்க தேவையான நேரத்துக்குன்னா அன்பு வந்துடுது. உலகத்திலையும் அப்படிப்பட்டவர்கள் மீது அன்பு வந்துடுது. பாபா கிட்ட இதே விஷயங்கள் இருக்கு. பாபாவை விட அன்பானவங்க யாரும் இல்லை. யாராவது உங்ககிட்ட ரொம்ப அழகானவர் யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? பாபா. குணங்களை பார்க்கறது மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் அழகானவர். ஒரு அனுபவம் நினைவுக்கு வருது. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரப்போ யாராவது நம்ம முன்னாடி நின்னா அவங்கள ஒருபோதும் மறக்க முடியாது. உலகத்திலையும் லௌகீகத்துல கூட அப்படிதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம், நான் ஞான மார்க்கத்துல இல்ல, அப்போ ஒரு நேரம் வந்தது. உலகத்துல எனக்கு யாருமே பயம் இல்லை அப்படின்னு, உலகத்துல இருக்கக்கூடிய யாரை பார்த்தும் எனக்கு பயம் இல்லைன்னு தோணுச்சு. இப்போ அன்பு இருந்தது. அதனால பாபாவை கூப்பிட்டேன். அப்போ பாபா என் முன்னாடி நின்னது போல தோணுச்சு. அந்த நேரத்துல ஒரு கனவு கண்டேன். எந்த சிவலிங்கத்தின் மீது எனக்கு ரொம்ப பாசம் இருந்ததோ அதை நான் கனவுல பார்த்தேன். ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டுல சிவலிங்கம் இருக்கு. ஒரு காடு, அங்க இருந்து ஒரு சிவலிங்கம், அதுல இருந்து ஒரு ஒளி வருது. ரொம்ப அழகான முழு காட்சியையும் நான் பார்த்தேன். அப்புறம் நான் அந்த இடத்துக்கு போனப்போ எல்லாமே கனவுல தான் பார்த்தேன், எதுவுமே நிஜத்துல பார்க்கல. அப்ப அந்த ஒளி எங்கிருந்து வந்ததோ அங்க இப்போ சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடம். அதை பார்த்ததும் நான் சொன்னேன், என்னுடைய பாபா எவ்வளோ அழகா இருக்காரு, என் பாபா எவ்வளோ அழகானவர். அந்த ஜோதியை பார்த்து கனவுலையே நான் சொல்றேன்.
அப்ப அந்த ஒளியால முழு காடும் வந்து அப்படியே வெளிச்சம் ஆயிடுச்சு. என்னுடைய பாபா எவ்வளவு அழகா இருக்காருன்னு நான் சொன்னேன். முழு உலகத்துக்கும் சொல்லுவேன், எல்லோரையும் கூப்பிட்டு சொல்லுவேன், எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், வாங்க பாருங்க பாபா எவ்வளவு அழகா இருக்காரு. எல்லோரையும் அழைச்சிட்டு வந்தப்போ பார்த்தோம். அப்ப அந்த ஒளி சிவலிங்கமா மாறிடுச்சு. எல்லோருமே எவ்வளோ அழகான சிவலிங்கம்னு சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், அந்த ஜோதிய நீங்க பார்க்கவே இல்லை, அது எவ்வளோ அழகா இருந்தது, அதுல எவ்வளோ ஆக்கர்ஷணம் இருந்தது. அப்புறம் அப்புறமாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் வந்து நான் எல்லார்கிட்டயும் அப்படியே கனவுல சொல்லிட்டே இருந்தேன். டக்குன்னு வந்து என்னோட தூக்கம் கலைஞ்சிருச்சு. என்ன பார்த்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா அப்போ ஞானம் இல்லை இல்லையா. ஆனா நான் ரொம்ப கவலையில இருந்தேன். ரொம்ப வீணான சிந்தனைகள் வந்துட்டே இருந்தது. ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் மனசுல ஓடிட்டே இருந்தது. எல்லாமே அமைதியாயிடுச்சு. உள்ள இருந்து ரொம்ப சந்தோஷம் வந்தது. என்ன பார்த்தேன்னு தெரியல, அந்த ஜோதி என்னன்னு தெரியல, அது ஏன் பார்த்தேன் அதுக்கான ஞானமும் இல்லை. ஆனா கனவுல பார்த்ததுக்கே இவ்வளோ ஆனந்தம், இவ்வளோ சந்தோஷம். இப்ப நாள் முழுவதும் அப்படியே போயிட்டு சுத்திக்கிட்டே இருந்தேன். ஏதோ பெரிய விஷயம் கிடைச்சது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உலகத்துல பெரிய லாட்டரி எனக்கு கிடைச்சது மாதிரி இருந்தது. ஆனா நான் என்ன பார்த்தேன்னு புரியல. அப்படின்னா பாபா என்ன சொல்றாருன்னா, கஷ்டமான நேரத்துல பாபா வந்து என்ன பண்றாரு, நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். எல்லா பிராமணர்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு. எப்போல்லாம் இப்படிப்பட்ட நேரம் வருதோ, ஞான மார்க்கத்துல மட்டும் இல்ல, பக்தியில கூட பாபா நம்ம பக்கத்துல இருப்பாரு. அப்படிப்பட்டவர்கள் மீது தானாவே அன்பு வந்துருது. தானாவே அவர் நினைவுக்கு வந்துருவாங்க. எது நடந்தாலும் அவர் தான் நினைவுக்கு வருவாரு. கூடவே 2வது பாயிண்ட்ல வைராக்கியம். இன்றைய காலகட்டத்துல என்ன தேவை அப்படின்னா, நெகட்டிவ் விஷயத்துல இருந்து காப்பாத்திக்க நமக்கு வைராக்கியம் ரொம்ப அவசியம். எவ்வளோ நமக்கு வைராகியம் இருக்கோ அவ்வளோ நம்ம மனசு உலகத்துல இருந்து விலகி இருக்கும். அவ்வளவு நம்மளால நெகட்டிவ்ல இருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா சிக்கிக்குவோம், எங்கேயாவது மனம் ஆகர்ஷிக்கப்படும். எவ்வளோ வைராக்கியமாக இருப்போமோ அவ்வளோ நம்ம பாதுகாப்பா இருப்போம். இப்போ ரொம்ப அவசியமானது வைராக்கியம். வைராக்கியத்திற்கு ஒரு அழகான பாட்டு கூட நாம கேட்டோம். ரொம்ப அழகான பாட்டு. அதுல பாபாவினுடைய பாயிண்ட் தான் இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். அது கேட்டோன்னா மனசுக்கு உடனே வைராகியம் வரும். நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சின்ன பாடல். அதுல சொல்றாங்க, எப்போதும் துர்நாற்றமுள்ள உடைகளை அணிந்திருந்தான், எல்லா உறவினர் மீதும் மோகம் வைத்திருந்தான், அப்போது பகவான் அவர்களுக்கு சத்திய ஞானம் கொடுத்தாரு அப்படின்னு. இப்ப நீ தேகரூபி கோவிலின் திருஷ்டி, நீ தேகரூபி வீட்டின் உரிமையாளர், நீ தேகம் அப்படின்ற வீட்டினுடைய வாகனத்தினுடைய ஓட்டுநர், நீ தேகம் அப்படின்ற சிப்பியினுடைய முத்து, நீ தேகம் அப்படின்ற கூட்டினுடைய பறவை. இதெல்லாம் அந்த பாட்டோட லைன்ஸ். இப்ப நீங்க இந்த உடல்ல தற்காலிகமாக தங்கியிருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட், விருந்தினர். இப்போ இந்த தேகத்துல இருந்து பற்றற்றவரா ஆயிடணும். தேகத்தை மறந்து விதேகியாக ஆகிடணும். மோகம் அப்படின்றதுல இருந்து தான், மோகம் எதுல இருந்து வருது அப்படின்னா என்னோடது அப்படின்றதுதான் வருது. அதனால எனக்கு சிவபாபா மட்டும்தான். இந்த அனுபவத்துல மூழ்கிடணும். சுகம் சாந்தி மழை எந்த தேகதாரி கிட்ட இருந்தும் கிடைக்காது. சுக சாந்தியோட மழை பாபா கிட்ட இருந்து தான் கிடைக்கும். இதை உங்களுக்கு புரிய வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கும். எல்லாமே நன்றாக இருக்கின்றன. இந்த எல்லையிலிருந்து வெளியேறி எல்லையற்றவராக ஆயிடணும். எல்லைக்குட்பட்ட எல்லா விஷயத்துல இருந்தும் இப்போ வெளியில வந்துடணும். நான் யாரு, என்னுடையவர் யாரு, நான் என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை நமக்கு நாமளே நினைவுபடுத்திக்கணும். தனியாக வந்தோம், தனியாக போகணும். இந்த பயணம் தனி பயணம். இதை திரும்ப திரும்ப நினைவுல கொண்டு வரணும். எல்லா கவர்ச்சிக்க கூடிய விஷயங்கள்ல இருந்தும் முக்தியாகி தேகத்தை மறந்து விதேகி ஆகிடணும். தேகத்தை மறந்து விதேகி ஆயிடணும். இப்போ சங்கமகத்தினுடைய சக்கரத்துல நம்ம இப்போ சுத்திட்டு இருக்கோம். அதனால சங்கம யுகத்தினுடைய நினைவுல இப்ப நம்ம இருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி பாய்ஜி இங்க இங்கிலீஷ் கிளாஸ்ல கூட ஒன்னு சொன்னாரு, ரிமெம்பர் அண்ட் ஃபர்கெட். நம்ம எல்லாரும் அதை கேட்டிருப்போம். இதுதான் முழு விளையாட்டு. எவ்வளோ நினைவுல இருப்போமோ, இந்த சங்கமத்தினுடைய நினைவுல இருப்போமோ, அவ்வளவு நம்மளுடைய நிலை நல்லா இருக்கும். சங்கமத்தை மறந்தோம் அப்படின்னா நம்ம கலியுகத்துல போறது மாதிரி ஆயிடும். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம முன்னாடி வந்துடும்.
எல்லா பிரச்சனையும் வரும். அதனால சங்கம யுகத்திற்கு வந்தோடனேயே சங்கமத்தின் நினைவுல வந்தோம் அப்படின்னா தானாவே நிலை நல்லா ஆயிடும். இதுதான் இந்த முரளியினுடைய சாரம். ரொம்ப சின்ன முரளி. இதுல 3 பாயிண்ட் இருந்தது. முதல் நாம எல்லாருமே என்ன பார்த்தோம்? சாந்தியினுடைய சக்தியை சேமிக்கணும். 2வது நெகட்டிவ் மற்றும் வீணானவற்றிலிருந்து முக்தி ஆகணும். 3வது நிலையை உயர்ந்ததாக ஆக்கணும். நல்லது. நன்றி. ஓம் சாந்தி. சிவனுடன் பாசம் நிறைந்த வழியை பின்பற்றுங்கள். குழந்தைகளே வீக சம்ஸ்காரம் வளர்த்திடுங்கள். வீண் செலவு செய்யாதீர்கள். கிருஷ்ணத்தின் சொர்க்கத்தை உருவாக்குங்கள். உங்கள் குழந்தை எப்போது மனம் திறந்தவனாகி வாழ்க்கை பொன்னா ஒளியை பரப்பற்றும். வீடு வீடாக கீதா தெருத்தோறும் பாடசாலை. ஒவ்வொரு மனமும் கோவில். ஒவ்வொரு இதயமும் சிவாலயம். போலேநாதின் அன்னதானம் தனித்துவமானது. சிவநினைவில் ஒவ்வொரு உணவையும் ஏற்றுக் கொள்ளுங்கள். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஜெய் யுகமூர்த்தி ஜெய் கமலமூர்த்தி. ஓயுகல் வீரர்களே, அசைக்க முடியாத தவசிகளே, ருத்ரஞான